ஹலோ கைஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இப்போ லைவ் அப்டேட்ல என்ன நடந்திருக்குன்றத பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். டாஸ்க் 2 ரொம்பவே ஃபயரா இருந்துச்சு. கிட்டத்தட்ட விஷ்ணு, மணி, ரவினா இவங்க எல்லாருமே வெளியில போயிட்டு கிட்டத்தட்ட 5 பேர் மட்டும் தான் விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனா இதுல ஒரு ஃபேக்னஸ் ஆயிருக்கு. விஜய் வர்மா தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். பயங்கரமான திருட்டுத்தனம் ஒன்று நடந்திருக்கு. அது பிக் பாஸ் வந்து பயங்கரமா கண்டிச்சும் இருக்காரு. என்ன ஆச்சு அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். மதியம் வந்து டாஸ்க் நடக்க ஆரம்பிச்சுன்னு இந்த சதுரங்க டாஸ்க் வந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ நடந்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெட் கார்டு வந்தால் வேற யாரையாச்சும் நம்ம எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரவினா வந்து விஷ்ணுவை எலிமினேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிக்சன் வந்து மணியையும் ரவினாவையும் வந்து எலிமினேட் பண்ணாங்க. இதுக்கு நடுவில் தான் ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த கார்ட் ஷஃபிளில், அதாவது ஒருத்தவங்க ஒரு கார்டு எடுப்பாங்க அப்படின்னும் போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த எலிமினேட் கார்டில் மட்டும் ஒரு நெயில் பாலிஷ் வந்து இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி அர்ச்சனா இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை கண்டுபிடிச்சி இதை வந்து பிக் பாஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த கார்டில் வந்து ஏதோ ஒரு மார்க் இருக்குது, நெயில் பாலிஷ் மார்க் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உடனே பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, அந்த கார்டை இதுக்கப்புறம் வைக்காதீங்க, அந்த கார்டை எடுத்துருங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு. இதை பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க எல்லாருமே. ஏன்னா இது வரைக்கும் எல்லா கார்டுமே சப்ளை பண்ணது விஜய் வர்மா தான். கிட்டத்தட்ட 2 தடவை வந்து நிக்சனுக்கு வந்து இதே கார்டு தான் போச்சு. அப்போ இது யார் பண்ணா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய குழப்பமே அந்த இடத்துல நிலவுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். என்னடா இது பொட்டுன்னு இந்த கேங்கில் இருக்கிறவங்களாம் போகிறாங்களே அப்படின்னும் போதே ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே நிலவுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஆனால் வந்து இதுலேருந்து தப்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விஜய் வர்மா வந்து எந்த கார்டை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் விரலில் தட்டி கொடுத்ததாகவும் ஒரு சிலர் வந்து இப்போ வந்து நோட் பண்ணி சொல்லியிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. தம்பை வச்சு இந்த கார்டை எடுங்க, அந்த கார்டை எடுங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்திருக்காரு நிக்சனுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கேம்ஸ் எல்லாமே நடந்திருக்கு. நேற்று எல்லாருமே வந்து குரூப்பாக விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருந்தாங்க தினேஷ் கிட்ட. இன்னைக்கு என்னடானா குரூப்புன்றதை தாண்டி ரொம்பவே ரூல்ஸ் எல்லாம் மீறி தப்பாக நடந்துட்டு இருக்காங்க. ஏன் இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றது புரியவே இல்லை. இந்த விஷயத்தில் கண்டிப்பாக வந்து விஜய் வர்மா இன்வால்வ் ஆகியிருக்காருன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அவரோட மேற்பார்வையில் தான் இது எல்லாமே நடந்திருக்கு. பட் ஆனால் ஏன் திரும்ப இந்த மாதிரி ஒரு குரூப்பாக இந்த கேமை விளையாடுறாங்க அப்படின்றது புரியவே இல்லை. ஏன்னா நீங்கள் நல்லா அந்த கேமை பார்த்துருந்தாலே தெரியும். நிறைய இடத்துல விசித்ரா வந்து நிக்சனுக்கு சப்போர்ட் பண்ணதை நம்மளால் பார்த்துருந்துருக்க முடியும். அதாவது பூர்ணிமா சப்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து மாயாவோட சப்போர்ட் எல்லாமே இவங்களுக்கு மட்டும் மாற்றி பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஏன் இவங்க திரும்ப இந்த மாதிரி ஒரு கேமை விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அட்லாஸ்ட் வந்து நிக்சன் ஜெயிச்சுட்டு வெளியில் வந்துட்டார். ஸோ அவருக்கு வந்து 3 பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இப்போ அவருக்கு மொத்தம் 4 பாயிண்ட்ஸ். ஆல்ரெடி வந்து மாயா லாஸ்ட்டும் வந்து 2 மார்க் எடுத்திருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு 1 மார்க் சேர்ந்து மொத்தம் 2 மார்க் அவங்களுக்கு வந்திருக்குது. பூர்ணிமா ஆல்ரெடி 1 எடுத்து வச்சுருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ் வந்து 3 பாயிண்ட்ஸ் வந்துருச்சு. இது பார்க்கும்போதே என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு டஸ்ட் பேஸில் தான் இந்த கேம் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கோம். ஆனால் இந்த கேம் இந்த மாதிரியான ஒரு கேமாக இருக்குது. திருட்டுத்தனம் இதில் போய் பண்ணுறாங்க அப்படின்னும் போது என்னடா புத்தி உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. தயவு செய்து எல்லாருமே ரெக்வஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, புள்ளி கேங்கோ பூமர் கேங்கோ எந்த கேங்கோ இல்லாமல் தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய கேமை விளையாடுங்க. எந்த ஒரு பர்சனல் கிரட்ஜும் இல்லாமல் ஒரு கேமை எந்த அளவுக்கு தரமாக விளையாட முடியுமோ அந்த அளவுக்கு விளையாடுங்க. ஏன்னா ரவினாவை ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் இந்த கார்டு வந்துச்சு. அதனால இவங்க விஷ்ணுவை எலிமினேட் பண்ணாங்க. ஜஸ்ட் பிகாஸ் அவருக்கு 3 பாயிண்ட் இருக்குது அப்படின்றதுனால. இதுதான் ஜென்யூன் கேம். ரொம்ப ஜென்யூனாக ரவினா விளையாடினாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் மற்ற யாருமே இவங்க அளவுக்கு ஜென்யூனாக விளையாடல. ஏன் விளையாடல அப்படின்றது தெரியல. இவங்க ஜென்யூனாக விளையாடினா மட்டும்தான் கேம் சுவாரஸ்யமாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.